அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கல்லாலில் புடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று புரட்டாசி மாதம் 2ஆம் நாள் குருவாரம், வியாழக்கிழமை, துவாதசி திதி இரவு 1:21 வரை இருக்கு. பின்னாடி திரையோதசி திதி, பூச நட்சத்திரம் காலையில் 9:32 வரை இருக்கு. பின்னாடி ஆயில்ய நட்சத்திரம் வந்துடுது. அமிர்தயோகம், சித்த யோகம். இன்று ராகு காலம் வியாழக்கிழமை எப்போதுமே 1:30 முதல் 3, யமகண்ட காலையில் 6 முதல் 7:30. சூலம் தெற்கே சூலம். பரிகாரம் எண்ணெய். அன்பான நேயர்களை, இந்த நாட்களில் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு குரு பகவான் சூரியன் கண்ணில் இருக்கார், புதனோட சேர்ந்து இருக்கிறார். செவ்வாய் துலாத்தில் இருக்கார். சனி ராகு கும்பத்தில், சனி சொந்த வீட்டில் ஆட்சியில், குரு மிதுனத்தில், சந்திரன் அவருடைய வீட்டில் இருக்கார், சுக்கிரன் கேது சிம்மத்தில் இருக்கார். இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான மேஷராசி என்பவர்களை, உங்களுக்கு நாள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமேயானால், குரு 3ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் 4ஆம் அதிபதி 4லே இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு. 5ஆம் அதிபதி பலமா இல்லை. 5ல் சுக்கிரன் இருக்காரு, 5ஆம் அதிபதி பலமா இல்லை. 4ஆம் அதிபதி சிறப்பாக இருக்கார். 11ல் சனி ராகு இருப்பது நல்லது. அதனால மேஷராசிக்கு பரவாயில்லை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லலாம். ஆனால் குரு பகவான் 3ல் இருப்பது நன்மை இல்லை. மேஷராசி 3-4 குருவுக்கு நல்ல இடம்ல. என்ன ஒரு வருஷத்துக்கு மேலே, அதாவது என்ன இதில் ஒரு 6 மாதம், அதில் ஒரு வருஷம், 18 மாதங்கள் சொல்லணும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு குரு பகவான் 2ல் இருக்காரு, 2ஆம் இடத்துல இருக்குது, குடும்பஸ்தானத்தில். 4ஆம் அதிபதி 5ல் இருக்காரு, 5ஆம் அதிபதி பலமாக இருக்காரு. அதுவும் ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதி 5ல் இருக்காரு, அது ஒரு பெரிய சிறப்பு. 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஒன்றா இணைந்து இருப்பது ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி ராகு இருப்பதும் அதுவும் ஒரு பெரிய சிறப்பு. அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு. உங்கள் ஜென்ம குரு என்ன பண்ணுவார்னா, பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார், இடம் மாற்றங்களை கொடுப்பார். வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வீடு மாறலாம், இப்படியெல்லாம் பதவி மாறலாம், இப்படியெல்லாம் ஏதாவது இடமாற்றங்களை கொடுப்பார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்காரு, விரயமான அமைப்பு. மற்ற கிரகங்களில் எதுவுமே உங்களுக்கு வலுவாக இல்லை. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பவர்களுக்கும் குருபான் பிரமாதமாக இருக்கிறது. குருபவான் ஒரு நல்ல நிலையில் இருக்கார். அதனால உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு நல்ல நிறைவு என்று சொல்லலாம். குருபவான் 11ஆம் இடத்துல இருப்பது நன்மை என்று சொல்லலாம். அன்பான சிம்மராசி என்பவர்களை, இருப்பினும் உங்களுக்கு சனி ராகு 7ல் இருக்கு. 7ஆம் இடத்துல யாருமே இருக்கக்கூடாது. அப்போ மனைவி கணவனுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை. குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடத்துல இருந்தால் பவிஷ்யம் கொடுப்பார். ஆனால் சனி ராகு 6ல் இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். துளாராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கார். மற்ற இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் 9ஆம் இடத்துல குரு இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த தோஷமும் கிடையாது. லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு எந்த தோஷமும் சொல்லப்படாது. அதே மாதிரி சந்திரனுக்கு 9ஆம் இடத்துல குரு வருங்காலங்களில் அந்த ஓராண்டுக்கு எந்த தோஷமும் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற அமைப்பு. அதனால துளாராசி என்பவர்களுக்கு அமோகமாகிறார். விருச்சிக ராசி என்பதில் அவங்களுக்கு குரு 8ல் இருக்கார். மற்ற கிரகங்கள்ல உங்களுக்கு வலுவாக இல்லை.
ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணாதீங்க. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு சனி ராகு 3ல் இருக்குது, குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு, 10ஆம் அதிபதி 10ல் இருக்கார், சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி ஒன்றா சேர்ந்துருக்கிறது. தொழிற்சானம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. நேற்றிலிருந்து தொழிற்சானம் நன்றாக இருக்கிறது. அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. 6ஆம் இடம் குருவுக்கு நல்லது, எதிர்ப்பு இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு. அதனால கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல குரு இருப்பது நல்லது. ஆனால் ஜென்மஜனி நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீன ராசி என்பவர்களை உங்களுக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்களா, குரு பகவான் 4ல் இருக்காரு, 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அன்பான மீன ராசி என்பவர்களை, கும்பராசி என்பவர்களை, மகர ராசி என்பவர்களை ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை, சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுவோம். காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுவோம். அதாவது நமக்கு இறை வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். இந்த இறை வழிபாடு நாம் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்ல பலன்களாக தரும். அன்பான நேயர்களை, இன்று ஒரு முக்கியமான கருத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாஸ்து என்று ஒன்று உண்டு. வாஸ்துன்னா என்ன? பூமி பூஜைன்னு பேர் இருக்கு. பூமிக்கு பூஜை பண்ணும். பூமி இல்லைன்னா ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது, வாழ முடியாது. அதனால் அந்த பூமி தாய்க்கு நம்ம பூஜை செய்யணும். எந்த காரியம் நாம் செய்தாலும் வாஸ்து சாந்தின்னு ஒன்று இருக்குது. அது பண்ணிட்டு தான் நம்ம செய்வோம். அது கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணுகின்ற போது அது வாஸ்து பூஜை பண்ணணும். அது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது கூட வாஸ்து பூஜை பண்ணுறது நல்லது அப்படின்லாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் வாஸ்து பூஜை செய் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வாஸ்துன்னா என்னன்னு கேட்டால், வாஸ்து சாஸ்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இந்த மனை கொள்வதற்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அமைப்புகளுக்கு பேர் வாஸ்து சாஸ்திரம்னு பேர். அந்த வாஸ்து சாஸ்திரத்தில் நிறைய ஒருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் அதை பதிவு செய்ய முடியாது, நாளைக்கு தொடர்ந்து பண்ணலாம். பொதுவாக அது பொய் இல்லை, அந்த வாஸ்து சாஸ்திரம் என்பது பொய் இல்லை. ஆனால் அன்றைய காலங்களில் அந்த பெரும்பகுதி பார்த்துருக்காங்களாங்கிறது தெரியல. ஆனால் ஆலயங்கள், மடாலயங்கள், அரண்மனைகள்லாம் வாஸ்து சாஸ்திரப்படி தான் நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கு பெரிய வாஸ்து சாஸ்திரம்லாம் இருந்திருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க. அதனால் மெயினாக ஒரு கருத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். கிணறு அல்லது போர். இப்பொழுது இந்த காலத்தில் கிணற்றுக்கு வேலை இல்லை, போரு தான். இந்த போர் எந்த இடத்துல நம்ம போடணும்? ஒரு வீடு நம்ம கட்டுறோம், மன கோழிட்டோம், வீடு கட்டிட்டோம், போர் எந்த இடத்துல போடணும் அப்படின்னு நம்ம பார்க்குற போது, இந்த பூமியில் அடியில் காற்றுகள் இருக்கு. பூமிக்கு அடியில் காற்றுகள் இருக்கு. அந்த காற்றை எடுத்து தான் நம்ம சிலிண்டரில் அடைச்சி அடுப்பு எரிக்கிறோம். அது நல்ல காற்று இல்லை, மோசமான அந்த அந்த காற்றை நம்ம சுவாசிக்கக்கூடாது. சுவாசித்தோம்னா வியாதி வந்துடும். அதனால தான் அந்த சிலிண்டரை, பக்காவான சிலிண்டர் இருக்குது, அதுவே வெடிச்சு போயிடுது. அதனால் அந்த காற்று பூமியிலிருந்து எந்த பக்கம் போகுது அப்படின்னா, தென்பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி அந்த காற்று போகிறது. இந்த பூமியினுடைய கீழே அடியில் அந்த காற்றினுடைய படிவம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்களா, தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அலை அலையாக போகின்றது. அப்பொழுது நாம் இந்த கிணறை தென் திசையிலேயோ கிணறையோ போரையோ போட்டோம்னா, அந்த கிணற்றிலேயோ போர்ல இருந்து அந்த காற்றுகள் வெளியில் வருகிறது. போர் இப்போ நம்ம குறைஞ்சது 300 அடிக்கு குறையாமல் போடுறோம். அப்போ போடுகின்ற போது அந்த அதாவது அந்த காலத்தில் கிணறெல்லாம் 30 அடியில் இருந்தது. ஒரு ஆள் 2 ஆள் மட்டம் 3 ஆள் மட்டம்னு சொல்லுவாங்க, ஆள் கணக்கு சொல்லுவாங்க. அந்த 30 அடிக்குள்ளே கிணறு இருந்தது. 15 அடியில் நான் கிணறு வெட்டியிருக்கேன். 10 அடியில் நம்ம எங்கள் ஊர்லலாம் கிணறு வெட்டி சும்மா மண் கிணறு வாயை கட்டி விட்டு அதில் தண்ணி இறப்போம். 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அந்த கிணறு இருக்கும். அதுக்கப்புறம் இடிஞ்சு போயிடும், வேறு இடத்துல வெட்டுவோம். அப்போ நானே வெட்டியிருக்கேன் கிணறுலாம். ஒரு ஆள் உயரத்துக்கு, என் உயரத்துக்கு கிணறு வெட்டி தண்ணி தூக்கியிருக்கேன். இது அந்த காலத்தில் இருந்து சுகாதாரமாக இருந்தது, சுத்தமாக இருந்தது, அசுத்தமெல்லாம் இல்லை. இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது, கிணத்துலலாம் தண்ணி கிடையாது. அதனால் போர் தான், ஏன்னா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் தெற்கு பகுதியிலே அந்த போர் இருந்தால் நாம் அதை என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த போர்லேருந்து வர்ற காற்று நம்ம இல்லத்துக்குள் பிரவேசிக்கும். நாம் அதை சுவாசிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுது நமக்கு வியாதிகள் வரும். அதனால
அந்த தென் பகுதியில் போர் இருக்கப்படாது. இது மனிதனுடைய சுகத்துக்காக சொன்னது, வேற சாஸ்திரம் ஒரு புறம் இருக்கட்டும், இது அறிவியல் பூர்வமான கருத்துன்னு சொல்றது. அதனால இந்த போர் எங்க இருக்கணும்னா ஈசான்ய பாகம் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதியில் அந்த நேர் கோட்டுக்கு நேர் வரக்கூடாது. அந்த மூளை வடக்கும் கிழக்கு நிறைய பெறுகின்ற இடம், அந்த இணைகின்ற இடத்துல அந்த கோட்டுக்குள்ள தள்ளி அல்லது ஒன்றும் வடக்கு அல்லது கிழப்பகுதியில் அந்த போர் நம்ம போட்டமையானால் அந்த காற்றாகப்பட்டது வடக்கு நோக்கி சென்றுவிடும். திருப்பி தெற்கு நோக்கி வருவதற்கு சாத்தியமில்லை. தென்றல்னு அதுக்கு பேர். தெற்கேந்து வர காற்றுக்கு பேர், மேலே பூமிக்கு மேலே வருகின்ற காற்றுக்கு பேர் தென்றல்னு பேர், உள்ளுக்குள்ளே வர காற்றுக்கு பேர் விஷக்காற்றுன்னு பேர். அதனால அந்த அந்த போர் நமக்கு ஈசான்ய பாகம்னு சொல்ல முடியாது, சனி மூலை அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் ஈசான்ய பாகம்னு அந்த இடத்துக்கு பேர். அந்த மூலையில் நம்ம போர் போட்டமையானால் இந்த காற்றாகப்பட்டது நம்ம இல்லத்துக்குள்ளே வராது. என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன், ஒரு நல்ல வசதியான ஒரு இல்லத்தில் கொல்லை பக்கத்தில் தென் பக்கத்தில் வாசப்படிக்கு நேர அந்த கிணறு இருந்தது. அதை அவர் மனைவிக்கு அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருப்பார். வாரத்துக்கு ஒரு முறை மதுரைக்கு போவார். போய் ஆஸ்பத்திரி நிறைய செலவுகளோடு வேலை பார்க்க முடியாது, அப்படிலாம் இருந்தாங்க. ஆள் வர வர ரொம்ப லீனாக உருகி போயிட்டாங்க. அப்புறம் நான் அதை போய் பார்த்து சொல்லி, முதல்ல இந்த கிணறை மூடுங்க, இந்த கிணறு இந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஈசான்ய பாகத்தில் போரை போடுங்கன்னு சொல்லி ஈசான்ய பாகத்தில் போரை போட்டு அந்த கிணறை மூடினார். அதுக்கப்புறம் அவங்க மனைவிக்கு வியாதி குறைஞ்சிது. இது நான் என்னுடைய வயது அனுபவத்தில் நான் அப்போல்லாம் எனக்கு ஜோதிடம் பார்க்க தெரியாது. அப்போ நான் சொன்ன உண்மை இது. நான் நிறைய ஆண்டுகள் இருக்கும், ஒரு 40 வருஷம் 50 வருஷம் இருக்கும் இந்த கதை நான் சொல்கிறது அப்படின்னு ஒரு கருத்து. அதனால் இது வாஸ்துசாஸ்திரப்படி இது உண்மை. இது அதனால் நமக்கு போர் ஈசான்ய பாகத்தில் போடணும். இது சாஸ்திரம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், மனிதன் சுகமாக வாழ்வதற்கு ஏற்படப்பட்ட சாஸ்திரம். அதே போல் அடுத்ததாக கழிவு தொட்டி. இந்த கழிவு தொட்டி எந்த பக்கத்தில் இருக்கணும்? அதனால் கழிவு தொட்டியிலேருந்தும் காற்று ஏறும். இப்போ அதுக்கு ஏர் பைப்புன்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அதை இப்போ வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏர் பைப்பு அந்த கழிவு தொட்டியிலேருந்து அசுத்தமான காற்று வருது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போகுது அப்படின்னு சொல்லி அதை ஏதோ சட்டம் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கழிவு தொட்டி மேலே பைப்பு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதனால் அந்த கழிவு தொட்டி அதுவும் தென்பக்கத்தில் இருக்கக்கூடாது. அது எங்கே இருக்குன்னா வாயு மூலை என்று சொல்லக்கூடிய மேற்கு வடக்கு இந்த பகுதியில், அங்கே தான் லெட்டின் டாய்லெட் பாத்ரூம்லாம் குடிக்கிறதுக்கு அறை, வெளியே மலஜலம் கழிப்பதற்கு அறை, இதெல்லாம் நமக்கு அந்த பகுதி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இயற்கையினுடைய அமைப்பை வச்சு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காற்று வடக்கு நோக்கி போயிடும். அந்த அசுத்தமான காற்று வடக்கு நோக்கி போயிடும், நம்ம வீட்டுக்குள்ளே வராது. நல்லா யோசிச்சு பாருங்க நேயர்களே, இது ரொம்ப முக்கியமான கருத்து. இதை தான் மெயின். இதை வச்சுட்டு இதில் போடலாம், இதில் இப்படி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. போடலாம்னா அது என்ன கருத்து? அது சமையல் கூட அக்னி மூலம் தான் இருக்கணும்னு இருக்கு, அது இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அக்னி மூலையில் இருக்கிற மாதிரி அந்த சமய கூடத்தை அமைக்க வேண்டியதானே? அதுக்கு தான் பெரியவங்க தெற்கு பார்த்த வாசல் சரியில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். தெற்கு பார்த்த வாசல் வைத்தமையானால் சமயக்கூடம் பெட்ரூம் 2 ஒரு பக்கத்தில் வரணும், வராது. ஏதாவது ஒன்று தான் இந்த இடத்துல இருக்கும், இன்னொன்று மாறி போயிடும். படுக்கையறை மாற்றக்கூடாது, சமயக்கட்டை மாற்றிடுறாங்க. சமயக்கட்டை தப்பான இடத்துல இருந்ததுன்னா பெண்களுக்கு பாதிப்பு இருக்கும். ஏன் வடக்கு பார்த்த வீடு, கிழக்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த வீடு கட்டுங்களேன். ஏன் போய் தெற்கு பார்த்த வீடு கட்டுறீங்க? காற்று நல்லா வரும், தெற்கு பார்த்த மனதான் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அன்பான நேயர்களே, நாம் இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பது மனிதனுடைய சுகமான வாழ்க்கைக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஒரு வீடு கட்டுற போது தலைவாசலுக்கு நேராக கொல்லை வாசல் இருக்கணும். பக்கத்துல எல்லாம் கொல்லை வாசல் வரக்கூடாது, சைடில் வரக்கூடாது, பக்கத்தில் வரக்கூடாது. சில இடங்களில் வைக்கிறாங்க, விழாவில் வைக்கிறாங்க, அது தப்பு. ஒரு மனிதனுடைய உடம்புல நம்ம படுத்தோம்னா வாய், மூக்கு, கண்ணு, மூக்கு, வாய், அதுக்கு நேர தொப்புள், நீர்த்துவாரம், ஆசனவாய் நேர் கோட்டில் தான் இருக்கிறது, மாறி எரியலாம் இல்லை. அதுதான் வீட்டினுடைய அமைப்பு. நம்முடைய உடம்பு தான் வீட்டினுடைய அமைப்பு.
அந்த அமைப்பு படி தான் அந்த வீடு அமைக்கணும். இதில் அந்த தற்கால கட்டட கலைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்கம் வாசப்படி வைக்கலாம், இந்த பக்கம் வைக்கலாம், திறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் 4 பக்கமும் வாசப்படியை திறக்கிறாங்க. அது என்ன சாஸ்திரம்னு தெரியல. ஒரு வீட்டில் 4 பக்கம் வாசப்படி இருக்குது, 3 பக்கம் வாசப்படி இருக்குது. அப்படியெல்லாம் வைக்கிற போது அந்த வீட்டில் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யுது. அது என்னன்னு தெரில, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது அவங்க பெரிய படித்தவங்க, நிறைய சாஸ்திரம் கட்டவங்க, படித்தவங்க, அவங்க பண்ணுறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விழாவில் வாசல் வைக்கிறது மிகவும் தவறு. அதனால் அன்பான நேயர்களை நாம் வாசாத்திரம், அது சாஸ்திரம்னு ஒரு பொறுப்பாக இருக்கட்டுங்க, அதை அப்படியே ஒதுக்கி வச்சுருங்க. மனிதன் சுகமாக வாழணும், அதற்காக இந்த வீட்டு அமைப்பு கரெக்டாக நம்ம கட்டணும். அந்த வீட்டில் நம்ம படுத்தா நல்ல நிம்மதியாக தூங்கணும். தூக்கம் வரலைன்னா போச்சு, முடிஞ்சு வச்சு நோய் வந்துடும். அதனால் அன்பான நேயர்களை நம்ம இப்போ 2 கருத்து நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது போர், கழிவு தொட்டி, இது 2 இருக்க வேண்டிய இடங்கள் முறையாக சொல்லியிருக்கேன். இதுதான் இருக்கணும். இது மாறி இருந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வியாதி வரும், நிம்மதி இருக்காது என்று சொல்லி அடுத்த நாளைக்கு அந்த இது சமையல் கூடம், படுக்கை அறை பற்றி நாளைக்கு பேசுவோம். அன்பான நேயர்களை, இந்த கருத்துகள் அநேகமாக எனக்கு தெரிஞ்ச நல்ல கருத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், எல்லாத்தையும் சொல்லுங்கள், நன்மை நடக்கும். நாம் எல்லாரும் நலமுடன் வாழணும், நம்முடைய குழந்தைகள் நன்றாக சுகமாக வாழணும், நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும், அதுகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.